கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த சுண்டப்பட்டி விளை அருகே உள்ள புதுக்குடியிருப்பு நியாய விலை கடையில் வழங்கப்படும் ரேஷன் அரிசியில் புழுக்கள் நெளியும் அரிசி விநியோகம் செய்யப்படுவதால் அப்பகுதியில் உள்ள 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் அதிர்ச்சி. தங்களுக்கு தரமான அரிசி வழங்க வேண்டுமென கோரிக்கை. அப்பகுதியில் கூலி தொழிலாளிகள் விவசாய பெருமக்கள் நிறைந்த பகுதி. எனவே பெருமளவு ரேஷன் அரிசியை பொதுமக்கள் பயன்படுத்துவதால் தரமான ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்ய அரசுக்கு கோரிக்கை. இது தொடர்பாக ரேஷன் அரிசி வாங்கி செல்லும் பொதுமக்கள் வீடியோவை எடுத்து அதில் புழு நெளிவதை காட்சிப்படுத்தி வருகின்றனர். உடனடியாக அங்கு வழங்கப்படும் ரேஷன் அரிசியை தரமாக வழங்க வேண்டும். அரிசி உள்ளிட்ட பொருட்களின் தரத்தை ஆய்வு செய்ய வேண்டும். பெரும்பாலான மக்கள் ரேஷன் அரிசிகளை பயன்படுத்தி வருகின்றனர். எனவே பொதுமக்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபடும் என தெரிவித்துள்ளனர். ஊர் ஈட்டாமணி அருகே புதுக்குடியிருப்பு கிராமம். ஊரில் இருக்கும் நியாய விலைக் கடையில் சுமார் 2 மாதங்களாக அரிசி மோசமான அரிசியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அரிசி புழு மாட்டு இருக்கும், சாப்பிட முடியாது. அரிசி சரியான அரிசி வரல, புழு விதமாக தான் இருக்குது. மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து நல்ல அரிசி எங்களுக்கு கிடைக்க. சுமார் 150 குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறோம் அந்த ஊரில். 300 சில காட்டு இருக்கு. சுமார் 2 மாதமாகவே இந்த புழு உள்ள அரிசி தான் வந்துட்டு இருக்கு. அவங்கள்ட்ட கேட்டால் நாங்கள் இதை தான் தராங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க கடையில். அதனால இதுக்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்ல அரிசி கிடைக்கிறதுக்கு. இல்லை, எங்களுக்கு இதுதான் தந்துட்டு இருக்காங்க. அதில் புழு இருக்குத நேரடியாக பார்த்தாச்சு, நீங்கள் பாருங்க. ஆமாம், அதுக்கு மாவட்ட நிர்வாகம் அதான் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்ல அரிசி தரதுக்கு ஏற்படும். கிராமங்களில் உள்ள மக்களுக்கு இங்கே காடு இருக்குது. 350 காடுகிட்ட இருக்குது மொத்தம். என் பேர் ராஜேந்திரன்.